அனுபவமே ஒரு சிறந்த ஆசான் என்பார். இந்த நாட்களிலே சீடர்கள் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சந்தேகத்தையும் ஒரு பயத்தையும் போக்கி அவர்களை தன்னுடைய சீடர்களாக மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்கிறார். சீடர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே ஆவி என்று பயந்தார்கள். இயேசு என்ன சொல்கிறார்? ஆவிக்கு இதெல்லாம் கிடையாத, இங்கே பாருங்கள், என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் பொரித்த மீன் துண்டை வாங்கி உண்டு சாப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், ஆவிக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைக்கும் பிரதிபலிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரியாலிட்டி வர்சஸ் ரெப்ரசன்டேஷன். உண்மை என்பது ரியாலிட்டி, பிரதிபலிப்பு என்பது ரெப்ரசன்டேஷன். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு முன்பு அவர்களெல்லாம் ரெப்ரசன்டேஷன், ஆவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பயந்தாங்க. அப்புறம் தான் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியுது. புத்தக அறிவுக்கும் ஒரு அனுபவ அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. புத்தக அறிவு என்பது எது? ஒரு படத்தை பார்ப்பது. அனுபவ அறிவு என்பது எது? தொட்டு உணர்ந்து பார்ப்பது. ஒரு நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு சிறந்த ஓவியர் ஒரு ஓவியம் ஒன்று வரைகிறார். வரைஞ்ச உடனே அதை எல்லாரும் வந்து பார்க்கிறார்கள். அந்த ஒரு பெரிய இருட்டு அறையில் ஒரே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைக்கிறார். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அப்படியே தத்துருவமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்று எல்லாரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒரு பொடியன், ஒரு சிறுவன் மட்டும் வந்து, இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் போய் தொட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். நேராக போய் தொடர், அவன் ஓவியரும் சொல்கிறார், போய் தொடு அப்படின்ட்டு. அவன் போய் தொடுறான். தொட்ட உடனே இதை வரையப்பட்ட ஒரு துணியில் தான் வரைந்திருக்கிறார். ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவியம் என்று சொல்கிறார். நாட்கள் ஓடுகிறது. கொஞ்ச நாளில் திரும்பவும் அதே இருட்டறையில் ஒரு மெழுகுவத்தியை கொண்டு வந்து உண்மையான மெழுகுவத்தியை எரிய வைத்து அங்கே வைக்கிறார். அப்பொழுது எல்லாரும் வர்றார்கள், பார்க்கிறார்கள். பார்த்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, சூப்பராக, அதே மாதிரி சிறப்பாக வரைந்திருக்கிறார் என்று. அந்த பொடியன் திரும்பவும் வந்தான். இல்லை, நான் போய் பார்க்கணும் அப்படின்னா. சரி போய் பாருன்னார். போய் பார்க்குறான். அங்கே மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. நேராக போய் தொடுறான். தொட்ட உடனே வெப்பம் இருக்கிறது. அப்பொழுது அவன் எல்லாரையும் பார்த்து சொன்னான், இது உண்மை. காரணம், இந்த திரியில் வெப்பம் இருக்கிறது, திரியில் உயிர் இருக்கிறது, இதுதான் உண்மை என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற செய்தி தன்னுடைய சீடர்களுக்கு தான் சென்று சொல்லுகிற பொழுது எல்லாரும் ஒரு ஓவியமாக பார்த்து, ஆஹா, இது ஓவியம்தான், இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து போனார்கள். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவு கொடுத்த பிற்பாடு உண்மையில் இயேசு கிறிஸ்து தான் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை வெறும் அனுபவ பாடமாக கொண்டு போக வேண்டுமே ஒழிய அறிவு பாடமாக நம்ம மூளைக்கு கொண்டு போகக்கூடாது. அதை அனுபவபூர்வமாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கவில்லை என்றால் இயேசுவினுடைய உயிர்ப்பு வெறும் காட்சியாகவே மாறிவிடும். ஆக இயேசுவினுடைய உயிர்ப்பு உண்மையாக, வெப்பமாக, உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும்.